إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Sadaqallahu waliyyul alim. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டும். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாகிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமென வணக்க வழிபாடுகள் மட்டும் சொல்லிவிட்டு தொழுகை, நோன்பு, பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஹஜ்ஜு செய்வது, ஜகாத் கொடுப்பது, தர்மம் செய்வது, இப்படி வணக்க வழிபாடுகள் மட்டும் இறைவன் சொல்லிவிட்டு மற்ற காரியங்களிலே எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்துக்கு கற்று தந்துள்ளார்கள். ஒரு தாய் தந்தையிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சகோதரர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், நம்முடைய வியாபாரத்தில்
இப்படி எல்லா விஷயங்களும், இந்த உலக சார்ந்த எல்லா விஷயங்களிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்று பெரிய பட்டியலை போடுகின்றது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு பார்த்தா கம்மி தான். தொழுகணும், நோன்பு வைக்கணும், பணம் வந்தால் தர்மம் செய்யணும், ஜக்காத் கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும். அந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் மிக குறைவானது தான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்த்தால் ஏராளமான பட்டியலை இஸ்லாம் சொல்லுகின்றது. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படிப்பட்ட நண்பரை நாம் தேர்வு செய்வோம்? ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்ட நண்பனை தேர்வு செய்வான் என்று சொன்னால், அவன் தொழுகையாளியாக, உண்மை பேசக்கூடியவனாக, நல்லவனாக, யதார்த்தமாக, சிறந்தவனாகத்தான் ஒரு நண்பனாக தேர்ந்தெடுப்போம். ஒரு மோசடி செய்கிறவனை, ஏமாத்துறவனை, வாக்குறுதிகளை மீறுபவனை, இப்படிப்பட்டவனை யாருமே ஒரு நண்பராக தேர்வு செய்ய மாட்டாங்க. ஒரு நண்பராக நாம் யாரை தேர்வு செய்வோம் என்று சொன்னால், ஒரு நல்ல குணம் உள்ளவர்களாக தான் தேர்வு செய்வோம். அவனிடத்துல மோசடி, ஏமாற்று வேலை, எல்லா வேலையும் பிரார்த்தனை, எல்லா வேலையும் இருக்குதுன்னா அவனை நண்பனாக ஒரு இறை நம்பிக்கையால் தேர்வு செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், குணத்தால், அதே போக பண்பால், குணத்தாலும் பண்பாலும் யார் சரியாக இருக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம இடத்துல நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் இருக்க வேண்டும், அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கணும். இன்னும் நாளை மறுமை நாளில அந்த நன்மை தீமை எடை போடக்கூடிய அந்த தராசில அந்த நன்மையில எது மிக கனமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நற்குணம் தான். நம்முடைய நல்ல குணங்கள் தான் அந்த மறுமையிலே தராசிலே கனமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் நல்ல குணமுடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அந்த நற்குணத்திலே ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் வாக்குறுதி. வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய விஷயம் என்பது அந்த குணங்களிலே மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை நம்பக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், யாரிடத்தில் அவர்கள் தொழுகையில் சரியாக இருப்பார்கள், ஐவேளை தொழுகையிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள், அவர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கொடுப்பார்கள், அவர்கள் கற்பை பேணுவார்கள், அமானிதங்களை பேணுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள், இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்றான். சொல்லிட்டு அடுத்ததாக அல்லாஹ் கடைசியாக அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்தில் அல்லாஹ் 100 படித்தனம் வச்சிருக்கானா இல்லையா? அதிலே உயர்ந்த படித்தனம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது, அந்த கீழ்ப்படித்தரத்தில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி நட்சத்திரத்தை பார்ப்பார்களோ அதை போல அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகளை கீழே இருந்து அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் மின்னுவார்கள். அப்படியே சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் கிடைச்சாலே இந்த உலகத்தை விட சிறந்தது தான். அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றால் உயர்ந்த சொர்க்கம். அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அதிலே வாக்குறுதியை சொல்றோம். வாக்குறுதியிலே அவர்கள் சரியாக இருப்பார்கள். வாக்குறுதியிலே சரியாக இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அவங்க இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். உடன்படிக்கை என்றால் வாக்குறுதி, ஒப்பந்தங்கள் தான். அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றதை பார்க்கணும். இந்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றினால் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் கூட நமக்கு மிகப்பெரிய மதிப்பாக இருக்கும். இவரா வாக்குறுதியில சரியா இருப்பாரு, வாக்குறுதி அவர் மீற மாட்டாரு, ஒப்பந்தத்திலே சரியாக இருப்பார், அமானிதங்களை சரியாக பேணுவார். இன்றைக்கு அமானிதம் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு நம்ம திரும்புறதுக்குள்ள முகநூல்ல போட்டு ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணிடுவாங்க.
அவர்கள் அமானிதங்களை பேணுவார்கள், ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள், வாக்குறுதிகளை சரியாக இருப்பார்கள். இந்த உலகத்திலையும் மதிப்பு, நாளை மறுமையிலும் அதற்கு மிகப்பெரிய மதிப்பு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இன்னும் சொல்றான். 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் சொல்லும் பொழுது, பலா மன் அவுஃப பி அஹ்திஹி வத்தஃபா இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன். அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள், இவர்களை அல்லாஹ்வும் நேசிக்கிறான். வாக்குறுதியை நிறைவேற்றி யார் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ, அந்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் இருக்குது. இன்றைக்கு இந்த வாக்குறுதி என்பது மனிதர்களிடத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, போன் செய்தோம் என்றால் யாருக்காவது பாய் 1 நிமிஷத்துல வந்துடுறேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன், நம்ம சர்வ சாதாரணமா சொல்றோம். 1 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, ஆடே வரல, பாய் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன், போன் பண்ணா பாய் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படிம்பாரு. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுபவர் யாருமே இல்லை. பெரும்பான்மையான மனிதர்கள், ஏகத்துவவாதிகள் கூட விதிவிலக்கல்ல என்று சொல்லும் அளவிற்கு வாக்குறுதியில யாருமே சரியாக இல்லை. 5 நிமிஷம் பாய் வந்துடுறேன்னு சொல்லலாம், பாய் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன், கிளம்பி வந்துட்டோம், கொஞ்சம் நேரமாகும் சொல்லலாம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன், 1 நிமிஷத்துல வந்துடுறேன், எதிர்பார்த்து பல மணி நேரங்களே ஆகுது. கடைசி ஆளும் வரதில்லை. கடைசி 1 மணி நேரம் கழிச்சு அவர் வந்துட்டாரான்னு பார்த்தா அப்பையும் கூட வரதில்லை. மறுமையில் விசாரிக்கப்படும். நாம சொன்னமே 5 நிமிஷம் 1 நிமிஷம் வாக்குறுதி கொடுத்தோமே, இதுவெல்லாம் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். எந்த அளவுக்கு வாக்குறுதியை பேணக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, வாக்குறுதி சரியாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கிறானோ, பேணாதவர்களையும் அல்லாஹ் மறுமையில் நிச்சயமாக கேள்வி கேட்பான். அதே போல முனாஃபிக்குடைய பட்டியல், வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றால் அவன் முனாஃபிக்குட பட்டியல வரான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் முனாஃபிக் தெரியுமா? ஒரு 3 பேர்த்த சொல்றாங்க, அந்த 3 குணத்தை சொல்றாங்க. யார் முனாஃபிக் என்றால், பேசினால் பொய் பேசுவான், அவன் பேசுறதே பொய்யாத்தான் பேசுவான், நம்பி ஒப்படைத்தால் ஏமாற்றுவான், வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான். இவன் தான் நயவஞ்சகன், முனாஃபிக். முனாஃபிக்குடைய அடையாளம் என்னவென்றால், பேசினா பொய் பேசுறது, நம்பி ஒப்படைத்தால் ஏமாற்றுவது, வாக்குறுதி கொடுத்தால் மீறுவது. இதுதான் நயவஞ்சகன். நயவஞ்சகன் எங்க இருப்பான்? மறுமையில நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பான். நரகத்தினுடைய வேதனை என்பதே கடுமையான வேதனை. இன்னும் வேதனையும் வேதனை அடித்தட்டில் இருக்கக்கூடிய வேதனை. அடித்தட்டில் அந்த வேதனை யார் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த நயவஞ்சகன் முனாஃபிக் தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த வாக்குறுதி விஷயத்துல அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமான ஒருத்தர் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமானவர். எந்த அளவுக்கு நெருக்கமானவர் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ரகசியத்தை பேணுவதற்காக அது யாரையா சொல்லணும், ரகசியத்தை சொல்லணும்னா உதைபா ரலியல்லாஹு அன்ஹு தான் தேர்வு செய்வாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமானவர். இந்த உதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே முதல் போரான பத்ர் போரில் கலந்துக்கல. பத்ர் போர் எவ்வளவு முக்கியமான ஒரு போர். கிட்டத்தட்ட வெறும் 300க்கு கொஞ்சம் அதிகம் தான், 400 கூட இல்லை, 300க்கு கொஞ்சம் அதிகம் தான். கிட்டத்தட்ட எதிரிகள் காஃபியர்கள், அந்த முனாஃபிக்குகள், அவர்கள் 1000க்கு மேற்பட்டவர்கள். இவங்க எல்லாமே வயசானவங்க தான். பத்ர் போர்ல கலந்துக்கிட்ட முஸ்லீம்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாமே. அங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வீரர்களா இருக்கிறாங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, அங்கே பெரிய பலத்தோடு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட போர்ல உதைபா ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கல. அவரிடத்துல கேட்கப்படுது, நீங்க ஏன் கேட்கறாங்க அவங்கள்ட்ட, நீங்க ஏன் பத்ர் போர்ல கலந்துக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் இருந்தாங்க, நானும் எனது தந்தையும் மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக போறோம். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக போகக்கூடிய நேரத்தில் குறைஷிகள் எங்களை பிடிச்சிட்டு
எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு தெரியுது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கத்தான் இவங்க போறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட அந்த குறைஷிகள், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்ல மதீனாவில ஒரு வேலையா நான் போறேன், ஒரு வியாபாரமா ஏதோ ஒரு சொல்றாங்க, அந்த மாதிரி மாத்தி சொல்றாங்க. ஏன்னா முகமது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போறேன்னு விட மாட்டாங்க. அதனால இல்ல மதீனாவுக்கு நான் ஒரு வேலையாக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முஸ்ரிக்குகள் ஒரு வாக்குறுதியை வாங்குறாங்க. அவங்கள்ட்ட யார்கிட்ட? ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாக்குறுதி கேட்கறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் அந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய முகமது எங்களுக்கு எதிராக போர் செய்ய வந்தால் நீங்கள் அவங்க பக்கம் நிற்க கூடாது, எங்களுக்கு எதிரணியில் நீங்க நிற்க கூடாது என்று அவர்களும் முஸ்லிம்கள் அல்லாஹ் நம்பினாங்களா இல்லையா? அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க சொல்லுங்க, அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போற மாதிரி தான் போங்கிறாங்க. அவர்களும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு நேராக மதீனாவுக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சத்தியமா கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொன்னீங்களா? ஆமா, அல்லாஹ்வின் ஆணையாக சொன்னோம். முஸ்ரிக்குகளாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அது சரியாக இருங்க, நீங்க மதீனாவுக்கு மக்காவுக்கு போங்கன்றாங்க. பத்ர் களத்திலே அல்லாஹ்வுடைய கலந்துக்க வேணான்ட்டாங்க. நீங்க போங்க, உங்க மக்காவுக்கே போயிருங்க, நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா, அதனால நீங்க மக்காவுக்கே போயிருங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாக்குறுதிக்கு கொடுத்த முக்கியத்துவம், இல்ல பரவாயில்ல நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்களா, வாங்க பரவாயில்ல, சொன்னா என்ன இப்போ, அவங்க முஸ்லிக்கு தானே, இறை மறுப்பாளர்கள் தானே, இணை வைக்கக்கூடியவங்க தானே, இங்க பாத்தீங்கன்னா வெறும் 300 பேர் தான் இருக்கிறோம், அங்க 1000 பேர் இருக்கிறாங்க, வாங்க ஒரு பலமா, அன்றைக்கு ஒவ்வொரு வீரர்களும் பல வீரர்களுக்கு சமம், வாங்க பலமா இருக்குன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்தீங்களா, கிளம்புங்கன்றாங்க, போயிருங்க, அவங்களோடய போயிருங்க. பத்ர் போர் எவ்வளவு மிக முக்கிய போர். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பத்ர் போர் நடப்பதற்கு முதல் நாள் இரவு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். விடிய விடிய செஞ்சாங்க, யா அல்லாஹ் வெற்றியை தா, யா அல்லாஹ் வெற்றியை தா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு கூட்டம் இருக்காது, உன்னை வணங்கக்கூடிய இவர்கள் 300 பேரை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குற ஆள் இருக்காது, வெற்றியை தா என்று அல்லாஹ்வுடைய விடிய விடிய அழுதாங்க. அபூபக்கர் கூட ஒரு தடவை வந்து அந்த அவர் அல்லாஹ்வுடைய துண்டு கீழே விழுகிறது, எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது போட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அல்லாஹ்விட்டு அதிகமாகவே மன்றாடிட்டீங்க, அல்லாஹ்விடத்துல நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செஞ்சிட்டீங்க, நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று அபூபக்கர் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க. இப்படிப்பட்ட அந்த போர்க்களத்திலே அவர்கள் ஹுதைபாவில் கலந்துக்காத காரணம், அவர்கள் அந்த அந்த குறைஷிகளிடத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்ததுதான், உங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய, கொள்கைவாதி என்று சொல்லக்கூடிய நாமெல்லாம் எத்தனை பேருக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம்? வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றாதவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இருக்கணும். 5 நிமிஷத்துல வந்துடுறேன், அரை மணி நேரத்துல வந்துடுறேன், இன்னும் பல வாக்குறுதிகள், நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், ஏதோ வாக்குறுதிகள் சர்வ சாதாரணமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய முஸ்லிம்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் சொன்னார்கள். இன்னும் பார்க்கிறோம், மக்காவில அதே அந்த குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நபி தோழரை மக்காவுக்கு அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஒருத்தரை அனுப்புறாங்க, போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு செய்தியை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவர் வராரு. வந்து பார்த்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார், அந்த நபி தோழர்களை பார்க்கிறாரு. பார்த்தோன்னா இவருக்கு நம்ம முஸ்லீமாக மாறிடலாம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கிட்டு அந்த மக்காவுக்கு போக மாட்டேங்கிறார், நான் மக்காவுக்கு திரும்பி போக மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அங்க நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க? இங்க இருக்கக்கூடிய செய்தியை கொண்டு போய் அங்க சொல்றேங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தீங்க அவங்கள்ட்ட.
போங்க, போய் இந்த என்ன நீங்க என்னெல்லாம் பார்த்தீர்களோ இந்த செய்தியை போய் சொல்லுங்கிறாங்க. அவர் போக மாட்டேங்கிறார். அல்லாஹ்வின் தூதரை நான் இங்கே இருந்துக்கிறேன், அல்லாஹ்வோட இதில் போங்க, மக்காவுக்கு போய் இங்க இருக்கிற செய்தியை சொன்னீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுக்கப்புறம் போனாரு, கொஞ்சம் திரும்பி வந்துட்டார், அந்த செய்திகள்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம வாக்குறுதியுடைய பேணுதலான விஷயத்துல நாளை மறுமை நாளில் வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும். நாம் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தால் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவியிட்ட இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகிட்ட இருந்தாலும் சரி, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய கொடுக்கல் வாங்க இருந்தாலும் சரி, எந்த செய்தியாக இருந்தாலும் வாக்குறுதி கொடுத்தால் அது நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதி மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படும். வாக்குறுதியில் சரியாக பேணக்கூடியவருக்கு எப்படி அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறானோ அதே போல வாக்குறுதி மீறினால் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். வாக்குறுதி மீறினால் முனாஃபிக், அவன் நயவஞ்சகனுடைய அடையாளத்தை அல்லாஹ்வோடு எதிர் சொன்னார்கள். அந்த நயவஞ்சகன் நரகத்திலே அடித்தட்டிலே இருப்பான் அவன். ஆக அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதற்கு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, ஒருவேளை அது செய்ய முடியாது என்று நாம் இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதான். அது எந்த காரியமா இருந்தாலும் ஒருவரிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை வாக்குறுதியாக தருவதற்கு முன்னால் நம்மளால முடியாதுன்னா முடியாது, பாய் வாங்க நான் வரல, உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆக நான் வரேன்னு சொல்லி போட்டு வராமல் இருப்பது, தாமதப்படுத்துவது, ஏமாற்றுவது முனாஃபிக்குடைய அடையாளம். இன்னைக்கு யாராவது ஒருவர் நமக்கு ஒரு ஜாமீன் ஏத்துக்குவாரா? யாராவது ஒருத்தர் கேட்கிறாரு, பாய் அவர்கிட்ட அவர் நம்மளை பத்தி சொல்றாரு, பாய் அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா தரலாம் இருக்கிறாங்க, திருப்பி 1 மாசத்துல தரேங்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்புறா பாய் சரியான அளவு கொடுத்த வாக்குறுதி கரெக்டா இருப்பாரு, 1 மாசத்துல திருப்பி அந்த பணத்தை உங்களுக்கு 30 நாளுக்கு முன்னாடி 29 நாளே கொண்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? என்னை உட்பட நாம் அந்த வாக்குறுதியில கரெக்டா இருக்கிறோமான்னா நிச்சயமாக இல்லை. பாய் அவர்கிட்ட கொடுத்துறாதீங்க, பணம் வரவே வராது, மோசடிக்காரன், எல்லாத்தையும் இப்படித்தான் பணத்தை சொல்லி சொல்லி வாங்கி யாருக்குமே தராம இருக்கிறான். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தான் அதிகமா வாக்குறுதிகள். பாய் பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்கன்னு சொல்லி பணத்தை கேட்டால் பாய் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நேரடியா போன் பண்ணா எடுக்காம வாட்ஸ்அப்ல சொல்றதை பார்க்கிறோம். பாய் நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த நாள், எல்லா நாம் செய்யக்கூடிய தொழில், கொடுக்கல் வாங்கல், எல்லா விஷயங்களையுமே வாக்குறுதி மீறக்கூடியவராக யாரையாவது ஒருவரை பாய் இவர் பண விஷயத்துல சரியா இருப்பாரு சொல்ல முடியல, யாரையுமே சொல்ல முடியல, எல்லாருமே வாக்குறுதி மீறக்கூடியவர்களாக பார்க்கணும். ஒரு தொழுகிற, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு மட்டும் நாளை மறுமை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடாது. ஒரு இடத்துல எல்லா விஷயங்களும் அமல்கள் விஷயம் சரியாக இருந்து மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மீறி விட்டோம் என்றால் நாளை மறுமையில் அதையும் விசாரிக்கப்படும். நாம் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்து அவர் மீறி இருக்கிறோம்னா அதையும் மறுமையில் விசாரிக்கப்படும். அதுவெல்லாம் சரியாக இருந்தால் என்று மட்டும்தான் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடைய முடியும் என்று சொல்லி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். பாகிரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் இனிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சில தினங்களுக்கு முன்னால், 2-3 தினங்களுக்கு முன்னால் கேரளாவில் வயநாட்டில் அந்த முண்டக்கை சூரல்மலை மேம்பாடு என்கின்ற அந்த ஊரை தான் பார்க்கலாம். தினசரி அந்த முகநூலையும் சரி தொலைக்காட்சியிலையும் பார்க்கும் பொழுது அங்கு ஏற்பட்ட கடும் வெள்ளம், அந்த மிகப்பெரிய அந்த நிலச்சரிவின் காரணமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் செய்தி வரைக்கும் 316 பேர் வபாத்தாயிட்டாங்க, இறந்து விட்டார்கள். இன்னும் ஏராளமான பேர் இருந்தாலும் அவருடைய செய்திப்படி இன்னைக்கு காலையில் 316 பேர். அங்கே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி அந்த முகநூலெல்லாம் அது பார்க்கும்பொழுது நம்முடைய உள்ளங்கள்லாம் நிச்சயமாக அந்த கண்ணும் கூட கரையும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்க்குறோம். அந்த குழந்தைகள் அந்த நிலச்சரிவில் அவர்கள் மரணிப்பதற்கு முந்தின நாள் பார்க்குறோம். அந்த மைதானத்தில் அந்த பிள்ளைய சைக்கிள் ஓட்டி விளையாடக்கூடியது, அந்த செய்திகளை போட்டதை பார்க்கணும். அந்த குழந்தைகளாம் விளையாண்டு சைக்கிளில் விளையாடிக்கிட்டு அந்த மைதானத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தினம் 2 நாள் தினங்களுக்கு பார்க்குறோம், எல்லாருமே மரணித்து விட்டார்கள். இன்னும்
அதிகம் அங்கே இருக்கக்கூடிய இமாம் அவருடைய போட்டோ கூட நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய போட்டு அவர் அந்த உரை நிகழ்த்தும் பொழுது மிகப்பெரிய மழை வரமா இருக்குது, எல்லாம் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வபாத்தான நடத்தினால அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கணும். நம்முடைய உள்ளமெல்லாம் நிச்சயமா ஒரு நிமிடம் கலங்காமல் இருக்கு. கிட்டத்தட்ட மரணங்கள் இன்னும் அதிகமாகத்தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிலவரப்படி 300 பேருங்கிறான், இன்னும் அதிகமான பேர், கிட்டத்தட்ட 10-15,000 பேர் மிகப்பெரிய படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று நம்மளால் இந்த ஜும்மாவில அவர்களுக்கு அதிகமாக துவா செய்யுமாறு, ஏனென்று சொன்னால் இடுபாடுகளை சிக்கி மரணத்தவங்க சகீருடைய அந்தஸ்துன்னு அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. ஆக நம்முடைய துவாவில இந்த ஜும்மாவுடைய நேரம் இருக்கோ அந்த நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். அந்த துவாவில அந்த மரணித்தவர்களுக்காக, அந்த கேரளாவில் அந்த வயநாடில மரணித்தவர்களுக்காக, வெள்ளப்பெருக்கில அந்த மக்களுக்காக அதிகமாக துவா செய்யுமாறும், யாருக்கெல்லாம் படுகாயம் அடைந்தார்களோ அதில் அவர்கள் மீண்டு வரக்கூடியவர்களாக அவர்களுக்கு அதிகமாக துவா செய்யுமாறும், அதே போல நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் யாரிடத்தில் எந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய வியாபார விஷயமாக, கொடுக்கல் வாங்கலாக, இப்படி எல்லா விஷயங்களும் நாம் கொடுத்த வாக்குறுதி முடிந்தால் செய்வது, முடியலாம் முடியலன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டாம். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெரும் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள். நாம் வாழும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்வுவான கேட்டீர்கள். ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஜினா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி